மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான எல் கிளாசிகோ மேட்ச்சில் ஒரு கம்ஃபர்டபுள் வின் அடைஞ்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஈடுனே ஆகாது. அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போத் வித் பேட் அண்ட் பால். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த பர்டிகுலர் கேமில் எதெல்லாம் சரியாக பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனான ஹர்திக் பாண்டியா அவர்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை சூஸ் பண்ணார். இந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையராக பார்த்தீங்கன்னா இருந்தது. இன்வேரியபிள் பவுன்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய அசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் கிடச்சிது. ஸோ அதன் காலத்தில் சிஎஸ்கே அணியோட ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே அதை அருமையாக யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட டீமை பொறுத்த வரைக்கும் அக்கீல் ஹுசைனை ட்ராப் பண்ணது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்புது. அக்கீல் ஹுசைன் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக பாஸ்ட் 2 or 3 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை ட்ராப் பண்ணிட்டு பிரசாந்த் வீரை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அண்ட் பிரசாந்த் வீர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட 25 ரன்ஸை பார்த்தீங்கன்னா லீக் பண்ணாரு. ஸோ இந்த மூவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாரிபிளாக தான் போச்சு. பட் ராமகிருஷ்ணா கோஷ் டீமுக்குள்ளே வந்தது நிறைய பாசிட்டிவ்ஸை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தருது. 3 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 24 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்தார். ரொம்பவே அருமையாக பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டார் ராமகிருஷ்ணா கோஷ். அண்ட் முகேஷ் சௌத்ரியும் பார்த்தீங்கன்னா அவரோட வேல்யூவை பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக காட்டினார். 3 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக பவுலிங் போட்டார். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்டார் பவுலரான ஜேமி ஓவர்டன் மற்றும் நூர் அகமத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக பவுலிங் போட்டாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஜேமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா 140+ ஹர்திக் பாண்டியாவுக்கு போடும் போது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான விஷுவல்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் பிளே பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் நூர் அகமத் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்தார். ரொம்பவே அருமையாக பவுலிங் போட்டார். அண்ட் அன்ஷுல் கம்போஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பவர் பிளேலையும் சரி டெத்லையும் சரி ரொம்பவே அருமையாக பவுலிங் போட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியோட எந்த பேட்டரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிவம் துபே கேட்சை விடுறதா. 2 கேட்சஸை பார்த்தீங்கன்னா சிவம் துபே விட்டார். ரொம்பவே பேசிக் கேட்சஸை பார்த்தீங்கன்னா சிவம் துபே விடுறாரு. ஸோ அவரை இம்பேக்ட் பிளேயரில் போடுறது ஒரு சரியான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அண்ட் சேஸில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் என்ன தான் ஏர்லியான அவுட் ஆயிருந்தாலுமே ருத்ராஜ் கேத்துத் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணார். குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்லேயே அவர் ஃபார்மில் வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான மேட்ச்சில் பவர் பிளேயில் ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் எடுத்துகிட்டு மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருப்பாரு. அண்ட் கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேமில் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா வந்தார். இனிஷியலி ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் எடுத்த கார்த்திக் சர்மா மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் நல்லா அடித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருப்பாரு. அண்ட் கார்த்திக் சர்மா அவரோட ஃபர்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருக்காரு. இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஹோப்ஃபுல்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த கேமோட வின் மூலயமா அடுத்த வர கேம்ஸில் கண்டினியூஸாக வின் பண்ணால் பிளே ஆஃப் போகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.